ஸோ டைரக்டர் சார் சொன்னாங்க லைக் நான் ஃப்ளாஷ்பேக்கில் வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு சீனியர் ஆர்டிஸ்ட்டு வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை போடுறதை விட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸை விட ஒரே ஆர்டிஸ்ட்டை இதை கேரி பண்ணிட்டீங்கன்னா அந்த கதையோட அழுத்தவும் அதை உள்வாங்கி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி வந்ததா மேம்? ஒரு பெரிய ஸ்டார்ஸ் கூட பேர் பண்ற மாதிரி வந்து நீங்க அதை ரிஜெக்ட் பண்ணது உண்டா? ரிஜெக்ட் பண்ணது உண்டு. நானே எனக்கு கொஞ்சம் நம்ம சொல்லுவேன்ல டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்கும். பட் நாங்கள் ஸ்பாட்டில் பார்க்கும்போது டோட்டலாக சேஞ்சஸ் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு அம்மாவாக இருக்கும், பெரிய பையனுக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு அம்மாவாக இருக்கும், ஒரு ஏஜ் பர்சனுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல இனியாக பார்க்கலாம். அதில் படம் ஜாதி கதை கண்டிப்பாக ஜாதி கதையே கிடையாது. ஓகே. இப்போ வாழை படம் மாரி செல்வராஜ் சார் எடுத்திருந்தார் வாழை படம். அதில் வந்து ஒரு பையனோட கதை தான் அது. அதே மாதிரி கர்ணன் ஒருத்தவங்களோட வலி, இந்த வலியை சொல்கிறது தான். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ லஞ்ச் டைம்னால கொஞ்சம் டல்லா இருக்கீங்களோ? இல்ல. ஓகே, அப்படியா? ஓகே, நம்ம இயக்குனர் அவர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார் சொல்லுங்க சார், இது வந்து இன்னொருத்தரோட கதை, திரைக்கதை, வசனம், ஏக்கம் மட்டும்தான். நீங்க அது எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, இத்தனை வருஷம் ஒரு 15 வருஷமா ஃபீல்டில் இருந்துட்டு இது கூட அடாப்ட் பண்ணணும்னா அப்புறம் எதுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன். ஓகே. நான் வந்து ஆக்சுவலி டேரக்டர் பாஸ்கர் டேரக்டர் ராஜேஷ் சார், ஓகே, அவரோட அசோசியேட்டு. அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். என் குருநாதர். ஓகே. அதனால எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து ஸ்கிரிப்ட் வச்சு வழக்கம் போல ஒரு ஏரி டைப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் டைப் பண்ணிட்டு இருந்தேன். கம்பெனி ஏரி இறக்கிட்டு இருக்கேன். நிறைய ஹீரோக்கெல்லாம் கதை சொல்லியிருக்கேன். ஓகே. நிறைய கம்பெனியில் அட்வான்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அது வேறு விஷயம். ஓகே. நிறைய ஹீரோக்கள் இருக்கேன். அப்போதான் சார் வந்து அறிமுகம் பண்ணார். அப்போ வந்து என் ஸ்கிரிப்ட் சொல்ல போகும்போது தான் அவருடைய பயோகிராஃபி சொன்னார். அவர் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. என்னன்னா, சரி ஓகே, என்னென்னா நம்ம வச்ச ஸ்கிரிப்ட் வேற ஜானராக இருந்தாலும் இது வந்து தீங்கிடக்கூடாது இந்த ஸ்கிரிப்ட். என்னன்னா அவர் நினச்சா டைரக்ஷன் பண்ணலாம், அவருக்கு எல்லாமே தெரியும். சரி, ப்ராப்பராக டைரக்டர் இருக்கும்போது என்ன இது பண்ணும்போது நல்லா இருக்குது ஸ்கிரிப்ட். ஏன் இது வந்து நம்ம மக்களுக்கு போய் ரீச் பண்ணது, கொண்டு போய் சேர்க்கக்கூடாது? கண்டிப்பாக இவர்கிட்ட இருக்கிற அந்த இன்ஸ்பிரேஷன் ஸ்கிரிப்ட் மக்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக இருக்குன்றதா அதை எடுத்து பண்ணேன். ஓகே சார். சார் ஆக்சுவலாக அதே கேள்வி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், லைட்டாக ஆல்டர் பண்ணி. ஸோ கதை, திரைக்கதை, வசனம் நடிச்சிருக்கீங்க, ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கீங்க. அந்த ஏக்கம் மட்டும் ஏன் சார் போல தெரிஞ்சுக்கலாமா? டைரக்டர் சார் சொன்ன மாதிரி ஏக்கம் பண்ணிடலாம். பட் என்னென்னா எல்லாமே சுமக்க முடியாது ஒரே டைம். ஓகே. ஸோ நான் அது பிளான் பண்ணியிருந்தது தான் ஆக்சுவலாக. இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் ப்ரொடியூசராக இருக்கணும். அது இல்லாமல் இந்த கேரக்டர் வந்து டபுள் கேரக்டர் அது. ஸோ டபுள் கேரக்டர் மீறின ஒரு விஷயம் வந்து சாமி கேரக்டரும் இருக்குது. ஸோ நிறைய டெடிகேட் பண்ணணும். அதனால் அது இல்லாமல் விஷயம் என்னென்னா, ஒரு ப்ரொடியூசராக வர நான் இன்வால்வ்மெண்ட் காட்டணும் அதில். ஸோ நான் தேடிட்டு இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து எனக்கு ரொம்ப நாளாக கிடைக்கல. ஸோ இவர் வந்து என்கிட்ட ஒரு கதை சொல்ல வந்தார். பட் நான் சொன்னேன், இல்லைங்க பிரதர், நம்ம அடுத்த டைம் பண்ணலாம், இந்த டைம் என்னோடய கதையை பண்ணுங்க அப்படின்னு என்னோடய ஸ்கிரிப்ட் சொன்னேன். அவர் உடனே சார் நல்லா இருக்குது சார், போகலாம் சார் அப்படின்னாரு. அதிலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் அந்த சீரன். ஓகே சார். ஆக்சுவலாக நீங்கள் கதை எழுதும்போது ஓகே இந்த நடிகரை நடிக்க வைக்கலாம், இல்லை இந்த இயக்குனரை வச்சு இயக்க வைக்கலாம், நம்ம தயாரிக்க மட்டும் செய்யலாம், அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்ததா? இல்லை நம்ம நடித்தாதான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்ம ஊரில் நடந்த சம்பவம், நமக்கு நடந்த ஒரு சம்பவம், நம்ம நடித்தாதான் அது இயல்பாக இருக்கும்னு நினச்சிங்களா? எப்படி சார்? இல்லை, இது கதை நான் ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணவே இல்லை, இன்க்ளூடிங் மீ. நானும் என்ன நடிப்புனா இந்த படத்தில் நான் யோசிக்கல. அதுக்கப்புறம் டைரக்டர் தான் அந்த கேரக்டர் சூஸ் பண்ணார். சார் இந்த கேரக்டர் நீங்கள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அப்பா கேரக்டர் வந்து நான் சொன்ன மாதிரி சமுத்திரக்கனி சார் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கும் டைரக்டர் என்ன சொன்னார்னா, இல்லை சார் டைரக்டர் நீங்கள் சமுத்திரக்கனி சாரோட நீங்கள் பண்ணால் அது அடாப்டாக இருக்கும், ஏன்னா உங்களோட ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்னு சொல்கிறீங்க, ஸோ நீங்கள் இன்வால்வ்மெண்ட்டாக இருப்பீங்க அப்படின்னாங்க. அதை தாண்டி வந்து இதுக்கு பேர் வந்து வேணும், இந்த 3 ரோலுக்குமே பேர் வேணும்னா அதுக்கு வேறு பர்சன் வந்து எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. இனியா மேம் தவிர வேறு பர்சன் இருக்க மாட்டாங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க ஆர்டிஸ்டில் அவங்க ஆக்டிங்லாம் நாங்கள் பார்த்ததுன்னா சினிமாவில் பார்த்துருக்கோம், ஒரு ரோல் தான் பார்த்துருக்கேன் நான். பட் நாங்கள் ஸ்பாட்டில் பார்க்கும்போது டோட்டலாக சேஞ்சஸ் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு அம்மாவாக இருக்கணும், ஒரு பெரிய பையனுக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு அம்மாவாக இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து ஒரு ஏஜ் பர்சனுக்கு வந்து அம்மாவாக இருக்கணும், ஒரு 30 years ஓல்டுக்கு ஒரு அம்மா இருக்கணும். அதே மாதிரி சின்ன வயசு பொண்ணாக காட்டுறோம், அவங்கள காட்டியிருக்கோம் ஒரு பாவாடை தாவணியில். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல இனியாக பார்க்கலாம் அதில்.
அவங்க ஒவ்வொரு கேரக்டராகவே வாழ்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம் பார்த்த உடனே. அது மாதிரி தான் அவர் டைரக்டர் சூஸ் பண்ண எல்லா ரோலும், ஆடுகள் நரேன்ஸாக இருக்கட்டும், சென்ட்ராயனாக இருக்கட்டும், நம்ம அஜித்து, அப்புறம் கிருஷா குரூப்பு, அப்புறம் நம்ம சோனியா கவுல் மேம், இவங்க எல்லாமே கேரக்டர் நம்ம படம் கதை எழுதுனதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்காக சூஸ் பண்ணவங்க தான் இவங்களாம். அவங்கள வச்சு நம்ம படம் எடுக்கல, இந்த கதை தான் அவங்கள தேர்ந்தெடுத்துச்சு. ஓகே ஓகே சார். அண்ட் மேம் சொல்லுங்கள் மேம். ஸோ ரொம்ப சூஸியாக தான் படங்கள் பண்ணுறீங்க. அந்த வகையில் சீரன் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை எங்கே ஸ்பார்க் ஆச்சு கண்டிப்பாக இதை நம்ம பண்ணுவோம்? கதை கதாபாத்திரம் பூங்கோதை என்னோட கேரக்டர் பேரு. ஓகே. ஸோ இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர் என்னால் ஃபர்ஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றது டவுட்டாக இருந்தது. ஸோ டைரக்டர் சார் சொன்னாங்க, லைக் நான் ஃப்ளாஷ்பேக்கில் வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு, சீனியர் ஆர்டிஸ்ட்டு வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை போடுறத விட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸை விட ஒரே ஆர்டிஸ்ட்டை இதை கேரி பண்ணிட்டீங்கன்னா அந்த கதையோட அழுத்தவும் அது உள்வாங்கி அது ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு வேரியேஷன் காட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த கதையை புரிஞ்சு அந்த கதைக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ நான் என்னையை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு நான் நிறைய கேட்டேன், சார் எதாவது ஹோம்ஒர்க் பண்ணணுமா அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட், நீங்கள் வந்தால் மட்டும் போதும், நாங்கள் மேக்கப்பில் காஸ்டியூம்ஸில் எல்லா லுக்கு மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் ஸ்கிரிப்டே ஒரு 2-3 வாட்டி வந்து படிச்சுட்டே இருந்தேன். அது மாத்திரம் இல்லை, சாரை பொறுத்த வரைக்கும் துரை சார் எல்லா சீக்வன்ஸும் அவருக்கு மனப்பாடமாக இருக்குது. ஸோ அவர் நம்மளுக்கும் அதே மாதிரி மனப்பாடம் ஆகிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு சீக்வன்ஸும் நமக்கு ரிப்பீட் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட நான் பார்த்ததில்லை. நிறைய டேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு சீன் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கதையில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிற டேரக்டர்ஸ், ஒரு சில டேரக்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்கு. அதில் துரை சாரும் ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கில் இருக்குது. அப்போது சார் வந்து சொல்லித்தர்றது என்னென்னா, எங்கே நமக்கு மிஸ்டேக்கு வரக்கூடாது. லைக் அது இப்போ நம்ம ஒரே கேரக்டரில் நிறைய வேரியேஷன்ஸ் ப்ளே பண்ணுறோம். ஸோ நம்மளே வந்து அந்த வேரியேஷன்ஸே லிட்டில் போர்ஷன் கூட சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஸோ நம்மளுக்கே வந்து புரிகிற மாதிரி ஒரு 3-4 டைம்ஸ் வந்து எடுத்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, நடித்து காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நானே எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் வரல. பட் படத்துக்குன்னு நான் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன். ஏன்னா அந்த டைமில் எனக்கு ஒரு மேஜர் சர்ஜரி இருந்தது, லைக் ஒரு நீ இன்ஜுரி, ஒரு லெகமெண்ட் டயர் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நான் டான்ஸ் ப்ராக்டிஸோ ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணல. ஸோ ஐ வாஸ் புட் ஆன் வெயிட். அப்போ அந்த டைமில் இந்த கேரக்டர் மதர் ரோலும் ப்ளே பண்ணணுன்னு பார்க்கும்போது, ஓகே சாரி போட்டு கெட்டப்பில் அப்போ ஏஜ்டாக வரணும் எல்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சிங்க் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு அந்த டைமில் வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னு வேணா சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் இந்த கேரக்டர் இவ்வளோ வேரியேஷன் பண்ணியிருக்குன்னா அதோட முழு கிரெடிட் வந்து துரை சாருக்கு தான். ஏன்னா யாரும் அப்படி யோசிக்க மாட்டாங்க. இப்போ எங்கே இருக்கிற ஒரு ஹீரோயினை வந்து ஏஜ்டாகவும் காட்டணும், திருப்பி வந்து சின்ன வருஷனும் காமிக்கணும் அப்படின்னு போது நிறைய டேரக்டர்ஸ் யோசிக்காத விஷயம் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கும் வந்து இது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, ஐ கேன் டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ், இல்லை ஒரே ரோலை டபுள் ஆக்ஷனோ ட்ரிபிள் ஆக்ஷனோ என்னால் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. சார் சொல்லுங்கள் சார். இப்போ வந்து ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க, அதாவது 15 வருஷமாக ஃபீல்டில் இருக்கும், ஸோ ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டேன். அதை தாண்டி சார், ஓகே நம்ம வந்து இதை எப்படி கொண்டு அவருடைய விஷன் வேறையாக இருந்திருக்கும், பட் உங்களோட விஷன் வேறு ஒன்று இருக்கும் இல்லையா? அதாவது நீங்கள் எப்படி அந்த ஸ்கிரிப்டை உள்வாங்கிக்கிறீங்க, எப்படி மக்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்ட்டு, ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? நீங்கள் கேட்டதுன்றதை சொல்கிறேன். ஏன் எனக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆச்சுன்னா, என்னென்னா அவர் அந்த கேஸ்ட் சம்மந்தமாக அந்த ரொம்ப சின்னதாக அந்த விஷயம் இருக்கும், எப்படி பாதிச்சாங்க அந்த பீப்புள்ஸ் நான் பார்த்துருக்கேன், கண் கூட பார்த்துருக்கேன். அவங்களுடைய அந்த பெயின் வலி எல்லாமே நான் கண் கூட பார்த்ததுனால இவரை சொல்ல எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் தமிழ் சினிமாவில் ஜாதி பற்றி நிறைய படங்கள் வருது. ஸோ அதுலேருந்து இது எந்த அளவுக்கு வேறுபட்டிருக்கும், இல்லை எந்த அளவுக்கு வந்து நடக்கிறத அப்படியே சொல்லியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாமே இந்த படம் ஜாதி கதை கண்டிப்பாக ஜாதி கதையே கிடையாது. ஓகே, அதை தாண்டி நிறைய விஷயம் நம்மளோட நேட்டிவ் ஒன்று இருக்கு. நம்ம காந்தாவில் எப்படி ஒரு நேட்டிவ் அங்கே காமிச்சாங்களோ, கருப்புன்ற பேக்ட்ராப்ல இதுல இது வரைக்கும் நம்மளோட கனெக்ட் ஆன ஒரு விஷயம் இருக்கு. பட் யாருமே ஸ்கிரீன்ல பார்த்தது கிடையாது. ஸ்கிரீன்ல பார்க்க வர நமக்கு நம்மளுடைய கண்டென்ட் தானே இது, நம்ம ஊர்ல நடக்கிற கதை தானே இது எப்படி இவ்வளவு நாளா யாருமே சொல்லாம போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கண்டென்ட் இதுல இருக்கு. லாஸ்ட் ஒரு 1/2 hour இந்த படம் வந்து ஒரு மிஸ்மேஷன் பண்ணும், ஒரு புது விருந்தா இருக்கும் ஆடியன்ஸுக்கு. கண்டிப்பா நான் ஒரு டைரக்டரா அந்த படத்துக்கு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் தரேன். நிச்சயமா எல்லாருமே கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு ஒரு நல்ல படத்தான் கொடுத்துக்கிறோம்.
தவறான படத்தை நாங்கள் கண்டிப்பாக ஆடியன்ஸில் கொடுக்கல, நல்ல படத்தை கொடுத்துருக்கோம். அதான் உங்களோட ஊர்ல உங்களுக்கு நடந்த ஒரு கதையா இருக்கு. இதை நம்ம மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம், அதை சினிமா மூலயமா காட்டுவோம் அப்படின்றது எங்க ஆரம்பிச்சது. ஸோ தயாரிப்பு அப்படின்னு வரும்போது அதுக்கான செலவு நம்ம இவ்வளவுதான் ஆகும்னு நினைச்சாலும் அதை தாண்டி தான் போகும். ஸோ என்ன வேணாலும் பேசிடலாம், பட் காசுன்னு வரும்போது அதை போடணும் இல்லையா, அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் சிங்கப்பூரில். நான் இங்கே வந்து சின்ன வயசில் படித்ததெல்லாம் இங்கே தான். ஸோ நம்மளோட ஒரு ஒரிஜினல் விஷயம் நமக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்னா சினிமாவை தவிர வேறு விஷயமே கிடையாது. இப்போ மக்கள்கிட்ட நம்ம போயிட்டு என்ன தான் ஒரு 10 மினிட்ஸ் நான் உங்ககிட்ட சொன்னாலும் நீங்கள் 10 மினிட்ஸில் மறந்துடுவீங்க. ஸோ ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக காட்டும் போது ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு வில்லேஜில் பார்க்க போனால், சிட்டியில் விட்டுருங்க, வில்லேஜ் சைட்லலாம் ரீசெண்டாக நடந்துச்சு ஒரு ஸ்கூல் பிரச்சனை கூட பசங்களுக்குள்ள. ஸோ இன்னும் அந்த அந்த ஸ்கூல்லேயே அந்த விஷயம் இருக்குது. ஸோ அவுட் சைடில் விட்டுருங்க, ஸ்கூல்லேயே அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்கூல்லேயே அந்த சில்ட்ரன்ஸ் வந்து க்ரூ ஆகும்போது, ஸ்டூடெண்ட்ஸ் கட்டியே அந்த விஷயம் வரும்போது, அவன் படித்து பெரிய ஆள் ஆகும்போது அவன் மனசில் ஆழமாக அந்த விஷயம் வர்றதுனால தான் இன்னும் கண்டினியூவாக நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பிரச்சனைகளை நம்ம வந்து சமுதாயத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா சினிமாவை தவிர வேறு விஷயம் கிடையாது. சினிமான்றது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். பட் நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. சின்ன ரோலில் ஒரு ஆக்டிங் பண்ணுவோம், நம்ம யாருன்னு தெரிஞ்சால் போதும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலாம் இருந்துச்சு. பட் நான் ஒரு விஷயம் நம்ம அனுபவிச்சிருக்கோம் வாழ்க்கையில். அப்பா வந்து ஒரு பெரிய உயர்ந்த ஜாதியாக இருந்தாலும் நம்ம தள்ளப்பட்ட சமுதாயம் தாழ்ந்த ஜாதியாக போயிடுச்சு. ஸோ அந்த சமுதாயத்தில் அந்த பையனோட வலி வேதனை என்னன்றது இதான் படம் சொல்லியிருக்கோம். சீரன் வந்து டோட்டலாக ஜாதி படமே கிடையாது. இப்போ வாழை படம் மாரி செல்வராஜ் சார் எடுத்திருந்தார், வாழைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு. அதில் வந்து ஒரு பையனோட கதை தான் அது. ஸோ அதை ஜாதி படம் சொல்ல முடியாது. அதே மாதிரி கர்ணன், அது அவர் எடுத்த படம் தான், அது ஜாதி படம் சொல்ல முடியாது. ஒருத்தவங்களோட வலி, அந்த வலியை சொல்கிறது தான் சீரன். ஏன் மேம் தமிழ் சினிமாவுக்கு வரும்போது ஒரு பெரிய பேங்கரோட உள்ளே வந்தீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம மிஷ்கின் சாரோட படம், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்குணம் சாரோட அந்த படம் சாரெல்லாம் நம்ம பார்த்தா இப்போ வரைக்கும் அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கு அடுத்து எங்கே மிஸ் ஆச்சுன்னு, எங்கே மிஸ் பண்ணீங்க, இல்லை இனியா அவங்களுடைய ஃபால் எங்கே ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது, ஃபால் அப்படின்ற மாதிரி விஷயம் கிடையாது. ஓகே, there is no comeback and there is no newcomer. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல்டில் லைவாக தான் இருக்கேன். and I am doing மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா 42 மூவிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த 10-12 இயர்ஸில் பாலதாரம் ஸ்டார்ட் பண்ண கரியரில், அதுக்கப்புறம் ஒரு டான்ஸராக ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறி, தென் ஷார்ட் ஃபிலிம்ஸில் எல்லாமே வந்து ஸ்பெஷல் ரோல்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து நான் ஹீரோயினை வந்து அறிமுகமான. ஸோ அந்த கரியர் வந்து எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி தான் நான் இப்போவும் இருக்கேன். ஐ டோன்ட் ஃபீல் லைக் நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும், இல்லை ஒரு சக்ஸஸ் படங்களில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும், இல்லை டாப் ஸ்டார்ஸ் இருக்கிற படத்தில் மட்டும்தான் நான் ஜோடியாக நடிக்கணும், அந்த மாதிரி எதுவுமே நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதில்லை. நல்ல கதை, நல்ல கதாபாத்திரம், நல்ல டீம், நல்ல ஆக்டிங் ஓரியன்டான டேலண்டடான பீப்புள் இருக்கும்போது அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட நோக்கம். தவிர சினிமா வந்து என்னோட பிரெட் அண்ட் பட்டர், மை ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் தான். வேற இந்த சினிமாவில் வந்தால் நான் பாப்புலர் ஆகலாம், திடீர்னு பாப்புலர் ஆகலாம், சினிமாவில் வந்தால் நிறைய சம்பாதிக்கலாம், சினிமாவில் வந்தால் பயங்கரமாக ஆளாகலாம், அந்த மாதிரி சிந்தனையோட நான் வந்ததில்லை. ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி வந்ததா மேம்? ஒரு பெரிய ஸ்டார்ஸ் கூட பேர் பண்ற மாதிரி வந்து நீங்க அதை ரிஜெக்ட் பண்ணது உண்டா? ரிஜெக்ட் பண்ணது உண்டு. நானே எனக்கு கொஞ்சம் நம்ம சொல்லுவேன்ல, டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆட்டிடியூடு இருக்கும். ஓகே. பட் எனக்கு அந்த மாதிரி ஆட்டிடியூட் நான் சொல்லலை, பந்தா இல்லை ஈகோ அந்த மாதிரி சொல்லலை. ஐ எம் கான்ஃபிடென்ட் இன் மை டேலண்ட், தட்ஸ் வாட் ஐ ஹேவ் அன் ஆட்டிடியூட். ஸோ எனக்கு நான் எஸ் சொல்ல வேண்டிய இடத்துல மட்டும்தான் எஸ் சொல்லுவேன், நோ சொல்ல வேண்டிய இடத்துல நான் போல்டாக நோன்னு சொல்லிடுவேன். ஸோ எனக்கு செட் ஆகாத நிறைய ப்ராஜெக்ட் நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு டெஸ்டினி இல்லைன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து நமக்கு எனக்கு வர வேண்டியது எனக்கு வரும். ஸோ அந்த விஷயத்துலலாம் நான் இருந்திருக்கேன். இல்லாதது நடக்கலை, அது இல்லாமல் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்த விஷயத்தை நோக்கி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான். That's what I called as attitude. ஓகே. அந்த போல்டா நோ சொல்றது இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்க ஈஸியா சொல்லிடுறோம், பட் அது அந்த சிச்சுவேஷன்ல அது எவ்வளவு டஃப்பா இருக்கும் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து நோன்னு சொல்றதுக்கு நம்ம வந்து 10 வாட்டி யோசிக்கலாம், எஸ் சொல்றதுக்கு நம்ம 100 வாட்டி யோசிக்கணும். எஸ் சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயத்த வந்து அனுபவப்பட்டு பிரச்சனத்தை வந்து அதுக்கப்புறம் சந்திக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு நம்ம ஒரே வார்த்தையில நோன்னு சொல்லிடலாம்.
ஓகே மேம், சூப்பர் மேம். Yeah. ஓகே நோன்னு சொன்னீங்கன்னா அதோட முடிஞ்சது. திருப்பி அதை பத்தி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எஸ் சொல்லிட்டு நம்ம திருப்பி நிறைய விஷயங்கள் வந்து பாதிக்கப்படும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை தாண்டி நம்ம வர்றது எல்லாத்துலயும் சொல்றேன், ஜென்ரலி லைஃப், கரியர், பர்சனல் எல்லாம் சேர்த்து நான் சொல்றேன். ஓகே மேம், சூப்பர் மேம். அண்ட் நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் சூப்பராக வந்து சொல்லிட்டீங்க. முக்கியமாக இது வந்து ஒரு ஜாதி படம் இல்லை, ஒரு வழியை வந்து நாங்கள் கடத்த முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக வந்து அந்த வழி மக்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய ப்ரோவோக் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். அண்ட் Thank you. நேரத்திற்கு Thank ரொம்ப you. நன்றி. Thank you so much. தேங்க்யூ.